ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கும் தியானத்திற்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பலப்படுத்துவார், எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கையை செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் இந்த தேவ செய்தியை கேட்போம். வீட்டிலே இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார் என்பதை குறித்து நாம் நிச்சயித்து விசுவாசத்தோடு கூட இந்த தேவ செய்தியை கேட்போம். ஆண்டவரோடு பேசும்படியாக ஒரு விஷயம் கூட தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைபெறுவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அப்பா, எங்கள் அப்பா பிதாவே, ரட்சகரே, ஆவியாளரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாதவரும் துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் சமயம் மாத்திரம் தெய்வம் அல்ல, தூரத்திற்கும் தெய்வமா இருக்கிறேன். நாங்கள் அங்கங்க இருந்தாலும் ஆவியானவர் எங்களோடு இடைபெற்றிருக்கா நன்றி செலுத்துறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாள் வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில பிரோஜனமாக இருக்க உதவி செய்வீராக. கேட்கிற யாவருக்கும் ஆண்டவர் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும்படியாக ஒரு சமயத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அடிமையை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. இதுக்கெல்லாம் நாங்கள் பார்க்கிறவான்கள் அல்ல, ஆனாலும் ஆண்டவரே தேவ பலன் எங்களை இடைக்கட்டினாலே ஒரு சமூகத்திலே ஆண்டவரை நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், மற்றத்தினாலே கழிவு சுத்திகரிமப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு தகுதியுள்ள ஆண்டவரே பாத்திரங்களை எங்களை மாற்றி ஆண்டவரே இந்த சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆசீர்வாதத்திலும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளும் நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்டதான தலைப்பு நிறைவேறும் ரட்சிப்பு என்கிறதான தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவன் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பும் நிறைவேற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அறகுறையா போவதற்கு அல்ல, நிறைவேற வேண்டும் என்கிறதான ஒரு நிபந்தனை நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம், ஆணியாட்சிக்கு புறமா இருந்தோம், தேவனை அறியாமல் இருந்தோம், ஒரு காலத்துல விக்கிர ஆராதனைக்கு அடிமைத்தனத்திலே இருந்தோம். இப்படிப்பட்ட காரியத்திலே இருந்த நம்மை ஆண்டவர் கிருபையாக ரட்சித்தார், கிருபையாக தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்ட இந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நிறைவேறுதலை குறித்து நாளை தியானிக்க போகிறோம். ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாக வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ரட்சிப்பு பூரணமானால் மாத்திரம்தான் நாம் பரலோக ராஜ்யத்திலே பங்காளிகளாய் நாம் மாற முடியும். ஏதோ வந்தோம், போனோம், ஆராதித்தோம், துதித்தோம், ஏதோ எல்லாரையும் போல நடந்து கொண்டோம் என்று சொல்லி இல்லாதபடி நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நிறைவேற்ற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய பிரயாசப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் பெற்றுக்கொண்டதாக ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதும் போது இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை குறித்து பிரயாசப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. அந்த பிரயாசங்கள் என்ன, அது தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார் என்பதை குறித்து, இந்த பூரணமான ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு வாழ்க்கையில் எல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாய் தியானித்து கடன் சொன்னோம் என்று சொன்னால் அது நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் புரோஜனமாக இருக்கும் என்பதை நாம் இந்த நாளிலே விசுவாசிக்க வேண்டும். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். இந்த நாளிலே நாம் ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அந்த காரியத்தை குறித்து நம்ம ஆழமாய் பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு வசனம். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது நம்மளால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவன் கொடுத்ததான பெரிதான ஈவு என்று சொல்லி வாசிக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு கிடைக்கிறதான ரட்சிப்பு நாம் பிரயாசப்பட்டு பெற்றுக்கொண்டதான ஒரு காரியம் அல்ல. நாம் எல்லாரும் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், தேவனை விசனப்படுத்தின வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டதான நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கின்றோம். இது நம்மளால் உண்டான பிரயாசம் அல்ல,
இது தேவன் நமக்கு கொடுத்ததான பெரிதான ஈவு. இந்த ஈவை நாம் சாதாரணமாய் எண்ணக்கூடாது. எல்லாருக்கும் கிடைக்கிறதான ஒரு காரியம் அல்ல. இந்த காரியம் ஆண்டவர் முன்குறித்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ, யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை தாயின் கருவிலே உருவாக முன்பதாக அவர் தெரிந்து கொண்டாரோ, பெயரை சொல்லி அழைத்தாரோ, அவர்களுக்கு மாத்திரமே இந்த ஈவை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஈவை குறித்து நாம என்ன செய்யணும்? நாம பிரயாசப்படணும். இந்த ஈவு நமக்கு தயமாய் கிடைத்தது, நாம் பிரயாசப்பட்டு கிடைத்ததல்ல. அதான் அடிக்கடி சொல்லுவேன், அவருடைய கரத்தை நாம் பிடிக்கவில்லை, அவர் நம்முடைய கரத்தை பிடித்தார் என்று சொல்லி நான் அடிக்கடி சொல்வது உண்டு. நாம் அவரை கரத்தை பிடித்தோம் என்று சொன்னால் உதவி விட்டு ஓடி போயிருவோம். ஆனால் அவருடைய கரத்தை பிடித்தார் என்று சொன்னால் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அதனால்தான் அவர் என்ன செய்தாரா? இந்த ஈவு அவரே நமக்கு பகிர்ந்து கொடுத்ததான நல்ல ஒரு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது தேவ கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு மிக மிக அவசியமான காரியமா இருப்பதனாலே இந்த ரட்சிப்பை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் கடந்து செல்ல வேண்டிய அவசியமா இருக்கு. அதனாலதான் போன வாரத்திலே நான் மெசேஜ் கொடுக்கும் பொழுது இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைப்பட இருந்தோம் என்று சொன்னால் வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் சொன்ன காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். இந்த நாளிலும் ரட்சிப்பை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு சாதாரணதல்ல. அவர் நமக்கு கொடுத்ததான பெரிதான ஈவு, கிருபையாய் கொடுத்ததான ஈவு. இந்த ஈவை யாரும் அஜாக்கிரதையாய் எண்ணாதபடி, இல்ல அதை மெத்தனமாய் வைத்து விடாதபடி, மெத்தனமாய் எண்ணாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே சரியாய் அந்த ரட்சிப்பை நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. முதலாவது, தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ரட்சிப்பு அவசியமா இருப்பதனாலே நாம் அந்த காரியத்தை குறித்து சற்று பிரயாசப்பட்டு தேவன் என்னை எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இதயத்தில வாஞ்சிக்க வேண்டும். இந்த தேவ செய்தியை கேட்டிருக்கிற நீங்கள் யாவரும் எப்படிப்பட்டதான ரட்சிப்பை தேவனிடத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் சற்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தேவ ஜனங்களே, ரட்சிப்பை குறித்து அசட்டை பண்ணாதபடி மிகவும் ஜாக்கிரதையில வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் இந்த நாளிலே கடைபிடிக்க வேண்டியது காரியம் அநேகம் உண்டு. ஏனென்று சொன்னால், நீ வருகின்ற காலங்கள் நன்றான காலங்கள் என்று சொல்லி, சமாதானமான காலங்களாக இருக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த நாட்களிலே அடைபட்ட நாட்கள், எங்கு பார்த்தாலும் நமக்கு வேத வசனங்களை கேட்கக்கூடாத ஒரு நாட்கள், சரியாய் முகமுகமாய் பார்த்து ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்க முடியாத நாட்கள். இந்த நாட்களிலே நாம் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே இந்த ரட்சிப்பை குறித்து, தேவன் கொடுத்தான சமாதானத்தை குறித்து, தேவன் கொடுத்ததான ஈவை குறித்து நாம் கவலையிட்டு இருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில ஒருபோதும் சமாதானத்தை காண முடியாது. அதனால இந்த நாளில் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்று சொன்னால், தேவன் கொடுத்ததான பெரிதான ஈவினாலே கொடுக்கப்பட்டதான இந்த ரட்சிப்பை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு முதலாவது உடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதக்காரன் இந்த ரட்சிப்பை குறித்து அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். சங்கீதம் 119 81வது வசனத்தை வாசிக்கலாம். முதல் பகுதி மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 119 81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னதை பார்க்கின்றோம். அப்படி ரட்சிப்புக்காக வேண்டிய அவருடைய ஆத்மா என்ன செய்தான்? தவிக்கிறது. எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரிடத்தில் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்றாப்புல, என் ஆத்மா என்ன செய்தா ஏங்குகிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த ஏக்கம், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஆத்மா என்ன செய்யணுமா? ஏங்க வேண்டும். அவர் தேவ கிருபையினாலே அவரை ஈவாய் நமக்கு கொடுத்தால் அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நம்முடைய இருதயம் ஏங்க வேண்டும், நம்முடைய ஆத்மா ஏங்க வேண்டும். அவ்வளவு பெரிதான ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்கிற காரியம் இல்லை. நாட்களே ரட்சிக்கப்படாதபடி ஜனங்கள் அநேக பேர் வேதனைப்பட்டு சஞ்சலப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். குடும்பத்தில சமாதானம் இல்லை, சஞ்சலம், தவிப்பு, வேதனை, அமைதி இல்லை வாழ்க்கையிலே. ஏனென்றால் அந்த குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லை, தேவ ஈவு அந்த குடும்பத்திலே கடந்து வரவில்லை. அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஈவாய் ரட்சிப்பை நமக்கு அருளியிருக்கிறார். இந்த ரட்சிப்பை உடைய வாழ்க்கையிலே பூரணப்படுத்த வேண்டும். இந்த ரட்சிப்பை உடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். இந்த ரட்சிப்பை நாம் நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்திலே பங்காளிகளாய் மாறுவதற்கு மனுஷன்மா இந்த பூமியிலே பிரயாசப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அடுத்ததாக ரோமர் கழுது நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம்.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கின்றோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இங்கே வாசிப்பதை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் சமாதானம், வேற யாருக்கும் சமாதானம் கிடையாது. சமாதானம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் சமாதானம் எப்பொழுதும் உண்டு. அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தெரிந்து கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இங்கே வாசிக்கிற வசனம், நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய விசுவாசம் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறது. நம்முடைய விசுவாசம் நம்மளை நீதிமான்களாய் மாற்றுறது மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இங்கே தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டால் மாத்திரமே இந்த ரட்சிப்பை பூரணமாய் நிறைவேற்றப்பட முடியும். அதனாலே ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு, இந்த நிறைவேற வேண்டிய ரட்சிப்பு நம்ம இடத்திலே கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அழகாக அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம், உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிறதான வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது அவனுடைய சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விசுவாசத்தினால் வரும் நீதியினாலே கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தை முழுவதும் சுதந்திரத்துக்குள்ளதான சந்ததியை உருவாக்குவதற்கு அவருக்கு கிடைத்ததான ஒரு காரியம் விசுவாசத்தினாலே கிடைத்த நீதி நிமித்தமாக வந்தது என்று சொல்லி வாசிக்கின்றோம். இந்த நாளிலும் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தேவனுடைய சமூகத்திலே சேர்வதற்கு, அவரை முகமுகமாய் தரிசிப்பதற்கு, அவரையே பின்பற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அவசியமாய் இருப்பது, பூரணமாய் இருப்பது என்னவென்று சொன்னால், தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால நாம் எப்படிப்பட்ட நீதிமானா இருக்கின்றோம்? விசுவாசத்தை பின்பற்றுகிறதான வாழ்க்கையில சரியா இருக்கின்றோமா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமானாக்கப்படுவது மிக மிக முக்கியமானதாய் ஒன்றாய் இருக்கிறது. அதனால இந்த நாள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? நீதிமான்களாக்கப்பட்டு இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு போதும். இங்கே சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை குறித்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சபை மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ரீதியிலே அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு என்பது இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஒரு வாழ்க்கையில நிறைவேறி வந்தால் மாத்திரமே இந்த ரட்சிப்பை பூரணமாய் நிறைவேற்ற முடியும். அதனாலே ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் தூக்குடத்திலே உருவானேன், என் தாய் என் தூக்குடத்திலே என்னை கற்பந்தரித்தாள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பாவத்தினாலே பிறக்கப்பட்ட மனிதன். அவருடைய வாழ்க்கையிலே பாவம், ஆதியிலே பாவம், கீழ்ப்படியாமையினாலே பாவம், அவருடைய வாழ்க்கையிலே பாவம் சூழ்ந்திருந்தது. இந்த பாவம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், செல்வ சுபாவத்துடைய பாவங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த மீட்பு தான் ரட்சிப்புக்கு காரணம். இந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் மாத்திரமே தேவனுடைய நமக்கு கொடுத்ததான தேவனுடைய இந்த ஈவாகிய கொடுத்த ரட்சிப்பை நாம் பூரணப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு மீட்பு அவசியமாக இருக்கிறது. இவை எல்லாமே வாழ்க்கையில சம்பவித்தாலே மாத்திரமே நாம் பூரணமான ரட்சிப்பை அடைந்தவர்களாய் காணப்பட முடியும். அதனால்தான் இந்த நாட்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய ரத்தத்தினாலே ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் யாரெல்லாம் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கின்றோம்,
அவர் இப்பொழுதும் அவர் நம்மளை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கின்றார். அவர் ரத்தத்தினாலே கழுவ வல்லவராய் இருக்கின்றார். யாராவது இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்க நீங்கள் யாராவது ஆண்டவர் ரத்தத்தினாலே மீட்கப்படாமல் இருந்தது என்று சொன்னால் இந்த நாள் தான் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நான் செய்து உடைய விசனப்படுத்தியிருக்கிறேன், வேதனைப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில கடந்த வாரமப்பா என்று சொல்லி ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி தன்னுடைய மனதார ஆண்டவரை கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், இந்த மீட்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரித்து நம்மளை ரட்சிக்க வல்லதாக இருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன செய்யணுமா? கழுவப்பட்டு மீட்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் அவருடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இந்த பெரிதான தைரியம் அப்படி சமூகத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஒரு தைரியம் வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு ரத்தத்தினாலே ஒரு மீட்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே மீட்பு இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் நம்ம பரலோக ராஜ்யத்திலே பங்காளிகளாய் மாற முடியாது. அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கணும். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவமாக கழுவ வேண்டும். அவருடைய ரத்தம் நமக்கு முழுவதுமாக ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்டதான காரணம் வாழ்க்கையில சம்பவித்தால் மாத்திரமே இந்த ரட்சிப்பை பூரணமாய் நாம் நிறைவேற்ற முடியும். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யணுமா? மீட்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அடுத்ததாக 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவில்லாத வித்து என்பது தேவனுடைய வசனம். அது ஒருபோதும் அழிந்து போகக்கூடிய வார்த்தை அல்ல. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாத ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்டதான அழிவில்லாத வசனத்தின் மூலமாக, அழிவில்லாத வார்த்தையின் மூலமாக, தேவ வசனங்களின் மூலமாக நாம் என்ன செய்வோம்? மறுபடியும் பிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இவ்விதமாகத்தான் ரட்சிப்பை நாம் பூரணப்படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தினாலே நம்மளை ஜெனிப்பிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மாமிசத்தினாலே பிறந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் மறுபடியுமாக வார்த்தையினாலே பிறக்க வேண்டும், தேவ வசனத்தினாலே பிறக்க வேண்டும், அவருடைய சத்தியத்தினாலே பிறக்கப்பட வேண்டும். அப்படி பிறந்தால் மாத்திரம்தான் தேவன் நமக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அவருடைய பிரமாணங்களை கட்டளை நிறைவேற்றுவதற்கு இந்த வசனங்களுக்கு அது நமக்கு ஏதுவாக உதவியாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வசனம் தான் ஒருவருடைய வாழ்க்கையை சரியாய் நடத்தி செல்லும். வசனத்தை பின்பற்றுற வாழ்க்கையிலே ஒருபோதும் ஒரு குறை வராது. அவர் நிறைவாய் நடத்துவார். வசனம் வாழ்க்கையில இல்லாத நிமித்தமாகத்தான், அந்த வசனம் தன்னை ஜெனிப்பிக்காத நிமித்தமாகத்தான் அநேக குடும்பங்கள் இந்த நாளிலே சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். வேத வசனம் குடும்பத்திலே கண்டிப்பா அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. வேத வசனுடைய வாழ்க்கையிலே அவசியம். வேத வசனம் நம்மளை சீராய் நடத்தி செல்லும். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும். வேத வசனம் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இந்த காரியத்தை சிந்தித்துக் கொண்டு வேத வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பதற்கு நாம் என்ன செய்யணுமா? நம்மை தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேத வசனத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் தியானிக்கலாம். இந்த வசனத்துடைய வாக்குத்தத்தம் கூட அவருடைய வார்த்தை என்று சொல்லி நம்ம தியானிக்கிறோம். அந்த வார்த்தை ஒரு மனிதனை சீர்படுத்தும், செம்மைப்படுத்தும், அவருடைய வாழ்க்கையை சரியாக அமைக்கும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அது இருவரும் கருப்புள்ள பட்டயம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது சரியான முறைப்படி ஒருவருடைய வாழ்க்கையை
சீரமைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அதனாலதான் இந்த வார்த்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஜெனிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிப்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருப்புள்ள பட்டயம். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி சரிப்படுத்தி தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள மனிதனாய் மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. அதனால இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறோமா, புதிதாய் பிறக்கப்பட்டிருக்கின்றோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்கின்றேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15, 16, 17. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவளாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இங்கே வசனம் என்னத்துக்கெல்லாம் பயன்படுதா? கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் சரியான முறைப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் இந்த வசனம் என்ன செய்யுதா? பிரயோஜனம் உள்ளதா இருக்குது என்று சொல்லி இங்க வாசிக்க நம்ம கேட்கிறோம். அவருடைய வாழ்க்கை தாறுமாறா போகாதபடி, நம்முடைய வாழ்க்கை சீராய் அமைவதற்கு, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை அமைவதற்கு இந்த வார்த்தை நமக்கிடமா சீராய் நடத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது யாருக்கு எழுதப்பட்டது சொன்னால் தீமோத்தேயுவுக்கு பவுலடிகளார் சொல்லுகின்ற ஒரு அறிவுரையாக இருக்கிறது. இந்த அறிவுரை நமக்கும் அதே போல இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீராய் நடத்துவதற்கும் திருந்தி நடத்துவதற்கும் பாவங்களை உணர்த்தி காண்பிப்பதற்கும் இந்த வார்த்தைகள் நமக்கு கிடைச்சதுதான் புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் வார்த்தையினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் நிருபத்திலே 4வது அதிகாரம் 12வது வசனம் நம்ம ஏற்கனவே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். அது என்னதான்? ஜீவனும் வல்லமை உள்ளதாம். இருபுறம் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் இருதயத்தினுடைய மோசமான நினைவுகளை எல்லாம் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான வீணான காரியங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் வரையறுக்க செய்யுமா? அது வெட்டி அது சீர்பொருத்தி நம்மளை சரியான பாதையில் நடந்து செல்லக்கூடிய வார்த்தை என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த வார்த்தையினாலே, இந்த வசனத்தினாலே, இந்த தேவனுடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பித்தால் மாத்திரமே ரட்சிப்பை நாம் பெற்றவர்களாய் கடந்து செல்ல முடியும். வசனத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது 119 சங்கீதம் 65வது வசனத்தை வாசிக்கலாம். 119 சங்கீதம் 65வது வசனம். கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சாட்சி கூறுவதை பார்க்கின்றோம். அடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை நன்றாய் நடத்தி செல்லும். அடைய வசனம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நடத்தி செல்லும். அவருடைய வசனம் நம்மளை சீரான பாதையிலே நடத்தி செல்லும். அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையை நிறுத்தும். அவருடைய வசனத்தினாலே நாம் என்ன செய்வோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர் வசனம் நடத்தும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாம் கடந்து செல்ல முடியும். ஒருவருடைய வாழ்க்கையிலே வேத வசனம் இடைபடவில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை சீர்லிருந்து சின்னாவிடமாய் போய்விடும். நாட்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்த பிள்ளைகளும் ஏதோ சர்ச்சைக்கு வாராங்க, ஆராதிக்கிறாங்க, போறாங்க. ஆனா வேத வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்காத நிமித்தமாக, வேத வசனத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாத நிமித்தமாக இன்னும் வேதனையிலும் சஞ்சலத்திலும் தவிப்பிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அநேகருடைய ஜெப குறிப்பு கடந்து வருவதை பார்க்கின்றோம். இப்படி வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, இவ்வளவு வேதனைகள் இருக்கிறது, என்ன வேலை வாசிப்பீங்களா, ஜெபம் பண்ணுங்களா, அந்த தான் கிடையாது வாழ்க்கையில். அப்படி இருந்தது என்று சொன்னால்
நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில சஞ்சலம் தவிப்பும் நிறைந்துதான் இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே வேத வாசிப்பும் ஜெபமும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால் இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் பிள்ளைகளே, தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்திலும் நான் சொல்கின்றேன், வாழ்க்கையிலே வேத வாசிப்பு குறைவாக இருந்தது சொன்னால் வேத வாசித்து தியானிக்கிறதிலே நீங்கள் முதன்மையாளர்களாய் கடந்து வாருங்கள். நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வேத வசனம் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் வாக்குத்தத்தத்திற்கு உண்மை உள்ளவர், அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பார் என்று சொல்லி பல காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆனா அந்த வார்த்தைகள் நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு வேத வசனத்தை நாம் ஆழமாய் தியானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 119 சங்கீதம் 27 வசனம் அழகாக சொல்கிறது, வாசிக்கலாம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, எனக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கின்றோம். வேத வார்த்தைகள் உடைய வாழ்க்கைக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. வேத வார்த்தைகள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதை நாம் புரிந்து கொண்டும் வேதத்தை தியானிக்காதவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், வேத வசனங்களை வாசிக்காதவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் உடைய வாழ்க்கையிலே எந்த மகிழ்ச்சியை நாம் காண முடியும்? சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அதனால உங்களுக்கு நான் எச்சரிப்பாய் சொல்கின்றேன், வீட்டிலே நீங்கள் கூடி ஜெபம் பண்ணுங்க, வேத வசனத்தை வாசியுங்கள், பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வைத்து வேத வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். நாளைக்கு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சிறப்பாய் இருக்கும். கண்டிப்பாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான யாவரும் குடும்பத்திலே இதை கடைபிடிங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்குவதற்கு முன்பதாக பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வைத்து ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த நாள் செய்த எல்லாவித காரியங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றி சொல்லி ஒரு வசனத்தை வாசித்து இல்ல ஒரு அதிகாரத்தை வாசித்து பிள்ளைகளை வாசிக்க சொல்லி நீங்கள் தினந்தோறும் இந்த காரியத்தை செய்து வந்தால் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குடும்பத்திலே காணலாம். இவை இல்லாத நிமித்தமாக பிள்ளைகளும் வேத வசனத்திலே வளராமல் இருக்கிறார்கள், வாசிக்க கூட தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அதனாலே நான் எச்சரிப்பாய் சொல்கிறேன், குடும்பத்தோடு வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து நீங்கள் கடன் சென்றீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். 119 சங்கீதம் 92 வசனத்தியாக சொல்லுகிறது, வாசிக்கலாம். 119 சங்கீதம் 92 வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால், எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அழகாக சங்கீதக்காரன் சொல்றார், வேத வசனம் வாழ்க்கையில மனமகிழ்ச்சியா இருப்பதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா அதே வேத வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராமல் போயிருந்தால் நினைச்சுமா துக்கத்திலே ஆழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வேத வசனம் மனமகிழ்ச்சியை தருகிறதா இருக்கிறது. அந்த மனமகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும். வேதத்தை அதிகமாய் தியானிப்பது மாத்திரமல்ல, குடும்பத்திலே வாசித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கு தெரிந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வருகின்ற நாட்களிலே அந்த பிள்ளையும் அதை கடைபிடித்து அதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாய் வாழும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அது மாத்திரமல்ல, 119 சங்கீதம் 130 வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, யாருக்கு? பேதைகளுக்கெல்லாம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். இன்னைக்கு பிள்ளை முட்டாள்தனமா இருக்கு, ஒரு அறிவில்லாம வளருது என்று சொல்லி இன்னைக்கு சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? அந்த பேதையா இருக்கிற பிள்ளையையும் உணர்வுள்ளவனாய் மாற்றக்கூடிய வசனம் தான் இந்த வசனம். வேத அறிவிலும் சத்தியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்திட வேண்டும். வருகாலத்திலே இந்த கொடிதான காலங்களிலே பிள்ளைகள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தினாலே நாம் குடும்பம் முழுவதும் ஜென்மிக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. யாரும் மறந்துவிட வேண்டாம். இந்த வசனம் நம்மளை ஜெனிப்பித்தால் மாத்திரம்தான் மனமகிழ்ச்சியாய் நாம் வாழ முடியும். ஒவ்வொரு குடும்பங்களே மனமகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி நாம் வேதனைப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே வேத வசனம் இடைபடாத நிமித்தமாக, வேத வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படாத நிமித்தமாக குடும்பங்கள் சஞ்சலத்திலும் தவிப்பிலும் கடந்து செல்வதை பார்க்கின்றோம். 119 சங்கீதம் 165 வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கொஞ்சம் கிடையாது, மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவனுடைய வசனத்தை இந்த வார்த்தையை முழுவதுமாக நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கொஞ்சம் சமாதானம் இல்ல, மிகுந்த சமாதானத்தை தருகிறார்.
அவர் கூட சமாதானத்தையே தருகிறார். அப்படிப்பட்டதான ரகசியம் இந்த வேத வசனத்துக்குள்ளாக, இந்த வார்த்தைக்குள்ளாக இருப்பது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலும் வேத வசனத்திலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால், என்னுடைய வார்த்தையை தியானிப்பதிலே குறைவுள்ளவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால், வீட்டிலே வேத வசனத்தை வாசிக்காதவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால், இந்த நாளில் தாமே இந்த தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்திலே வேத வசனங்களை வாசியுங்கள். வேத வசனம் குடும்பத்துக்குள்ளாக கடந்து வரட்டும், சபைக்குள்ளாக கடந்து வரட்டும், நம்முடைய சமூகத்துக்குள்ளாக கடந்து வரட்டும், நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வரட்டும். யாரும் தரக்கூடாத சமாதானத்தை இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம். கர்த்தர் நம்மளோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இதனாலும் இந்த வேத வசனம் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ, யாருடைய வாயில் இருக்கிறதோ, யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதோ, அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானம் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். சமாதானத்தை தருகிறது வேத வசனம். அதனால்தான் இந்த வேத வசனத்தினாலே மறுபடியும் விட வேண்டுமாம், ஜெனிப்பிக்கப்பட வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. வேத வசனத்தினால் மறுபடியும் ஜெனிப்பித்தால் மாத்திரமே இந்த ரட்சிப்பை நாம் பூரணமாய் நிறைவேற்ற முடியும். நாம் தியானிக்கிற காரியம் நிறைவேறுகிற ரட்சிப்பு, நிறைவேறும் ரட்சிப்பு என்கிறதான தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே ஒரு பாதுகாப்பு நமக்கு எல்லாருக்கும் அவசியம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். எங்க பார்த்தாலும் வியாதியின் கோர தாண்டவத்தை நாம் பார்க்கின்றோம். நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி வெளியில போகனால் பயமா இருக்கிறது. ஹாஸ்பிட்டல்கள் நிரம்பி வழிகின்றது. சரியாக மருந்துகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி பல நேரத்திலும் பல செய்திகளை பார்க்கின்றோம். இப்படிப்பட்டதான கொடிதான காலத்திலே நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவ பாதுகாப்பு, தேவ பலன் அவசியமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தேவ பலனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் சில காரியங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவ பலன் உண்டு. தேவனை சந்தோஷமாய் பிரியப்படுத்துற பிள்ளைகளுக்கு தேவ பாதுகாப்பு பலன் உண்டு. கர்த்தருடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிற பிள்ளைகளுக்கு தேவ பலன் உண்டு. வசனத்தின் மூலம் கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனுடைய பலன் உண்டு. இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை குறித்து சற்று நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த தேவ பலனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்யணுமா? பிரயாசப்பட வேண்டும். இந்த தேவ பலன் என்று சொல்லி ரட்சிப்பை நாம் பூரணப்படுத்த முடியாது. இந்த நாளில் கடைசி நாட்களிலே, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறதா? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பலனாலே காக்கப்பட்டவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு இந்த பூமியிலே தேவ பலன் நமக்கு கிடைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ பலன் இல்லை என்று சொன்னால் சோர்ந்து போய் விடுவோம். நாட்களில் அநேக பேர் தேவ பலன் இல்லாதனாலே சோர்ந்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பலன் நம்மளை இடைக்கட்டும் பொழுது ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு விசேஷித்த தைரியம் நம்மளை ஆட்கொள்ளும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாரும் பயந்து ஜீவிக்கின்ற அந்த காலத்திலே சில ஊழியக்காரர்களையும் சில விசுவாசிகளையும் கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, எங்களை இந்த கொரோனால ஒண்ணும் செய்யாது, இந்த வியாதிகளை எங்களை ஒண்ணும் செய்யாது என்று சொல்லி இதை கண்களால் மாத்திரம் நாங்கள் காண்போம், இது நடக்கிற சம்பவங்களை நாங்கள் பார்ப்போம், ஆனால் ஒரு காலம் ஒரு போதும் எங்களை இது அணுகாது என்று சொல்லி தைரியமாய் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அது எப்படி வருகிறது என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற பலத்தினாலே வரக்கூடிய வார்த்தைகள். நாளிலே தேவ பலனை பெற்றவர்களாய்
தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறதான பலனை பெற்றவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில கடந்து செல்ல வேண்டும். அது நமக்கு மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. தேவ பலன் இல்லை என்று சொன்னால் நாம் சோர்ந்து போய் விடுவோம். வாழ்க்கையிலே சோர்வு போன வாழ்க்கை வாழ்ந்த என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விடும். அதனாலே தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்ததாக எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு இங்க சொல்லப்படுகிறதான காரியம் ஆவியினாலே நிறைந்து என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த உலகத்துக்குரிய காரியத்திலே நாம் மூழ்கி போய்விடாதபடி, உலகத்தில் பலவிதமான காரியங்கள் உண்டு. பணத்தை சம்பாதிக்கிற காரியம் இருக்கிறது, சொத்து சேகரிக்கிற காரியம் இருக்குது, ஆராதனைக்கு வராம நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படி ஒரு காரியம் இருக்குது. எல்லா விதத்திலும் தேவனை விட்டு பிரிந்து போவதான காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவருக்கு சொல்லுதான ஒரு காரியம் ஆவியினாலே நிறைந்து நம்முடைய ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ரட்சிப்பு முழுவதுமாக அது பூரணப்பட்டு பரலோகராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாறுவதற்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும், ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், ஆவியினாலே நாம் செயல்பட வேண்டும், ஆவியினுடைய ஆலோசனையை நாம் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி சொல்வது உண்டு. பிரசங்கத்த நேரத்துல சோபட நேரத்துல சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவர் செம்மையாக நடத்தி சொல்வார். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது வழி இதுவே என்கிறதான ஒரு சத்தத்தை தேவன் நமக்கு எச்சரிப்பாய் கொடுக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். தேவனுடைய வாழ்க்கையிலே எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். எப்படி என்று சொன்னால், நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர்களோடு கூட பேசுகின்றார். அந்த ஆவியானவருடைய நிறைவை நம்ம சொன்ன வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும், ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஆவியின் நிறைவு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆவியானவர் வழிநடத்தவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாய் போய்விடும். அவர்தான் சரியான பாதையில் நடத்தி செல்கிறவர். இது சரியான பாதை, இது சரியாய் செய் என்று சொல்லி நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர். அந்த நிறைவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த நிறைவை பெற்றவர்கள் தான் அந்த ரட்சிப்பை பூரணமாய் நிறைவேற்ற முடியும். இந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆவியின் நிறைவு நமக்கு அடித்தளமாய் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த நாளிலும் ஆவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தான நீங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த ஆவி நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை சரியாய் நடத்தி கொண்டோம் என்று சொன்னால், அந்த ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆவியானுடைய வழியிலே கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை சரியாய் நடத்தி சொன்னோம் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பை பூரணமாய் நிறைவேற்ற முடியும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கான தேவ பிள்ளைகளே, தேவச்சனமே, இந்த நாளிலும் ஆவியான நிறைவை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு வாழ்க்கையில இருப்பீர்களா என்று சொன்னால் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, ஆவியின் நிறைவை எனக்கு தாருமப்பா. இந்த பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்தலை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இவை என் வாழ்க்கையில இல்லாத நிமித்தமாக என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு நிறைவை தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் மனதார விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ அவர்களுக்கு நிறைவாய் பரிசுத்த ஆவியை தர அவர் வல்லவராய் இருக்கின்றார். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் மன நிறைவாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியின் நிறைவை பெற்றவர்களாய் கடந்து செல்ல வேண்டும். அடுத்ததாக தேவனுடைய ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. கடைசியாக எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம்.
கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அடுத்தாக யூதா எழுதின நிருபத்திலே 24வது சத்திய வாசிக்கலாம். வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகவும் மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த நாளிலே கடைசியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்துவதற்கு ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். அவருடைய பிரசனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஐயா, இன்னைக்கு தேவ பிரசனம் இல்லாமல், தேவனுடைய அனுக்கிரகமான வார்த்தைகள் பிரசனங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லாதபடி இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த வாழ்க்கையில ரட்சிப்பை நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய பிரசனத்திலே நாம் எப்பொழுதும் வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உலகத்துக்குள்ள நாம் வாழ்றோம், பாவனை இந்த உலகத்துக்குள்ளதான் வாழ்றோம். ஆனாலும் தேவ பிரசனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாய் இருக்கிறது. நாம் பிரசனத்திலே நிறைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரசனம் இல்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் தேவ பிரசனம் கடந்து வரவில்லை என்று சொன்னால், தேவ பிரசனத்திலே நாம் நடக்கிறவர்களா இல்லை என்று சொன்னால், நாம் இந்த ரட்சிப்பை பூரணமாய் நிறைவேற்ற முடியாது. ரட்சிப்பை பூரணமாய் நிறைவேற்றுவதற்கு நம்ம செய்யணுமா? தேவ பிரசனத்திலே ஆழ்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அதனாலும் நாம் ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய கரத்திலே நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள், தேவன் கொடுத்தான நல்ல ஆலோசனைகள், முதலாவது தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவனை பற்றும் விசுவாசத்திலே நீதிமானாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய இரத்தத்தினாலே நீங்கள் நான் மீட்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நான்காவதாக வேத வசனத்தின் நிமித்தமாக வேத வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஜெயிப்பிக்கப்பட வேண்டும். தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியினாலே நிறைக்கப்பட வேண்டும். தேவ பிரசனத்தினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவித்தால், இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொண்டால், இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு பூரணமாய் நிறைவேறும். இதில் நாம் குறைபட்டவர்களாய் காணப்படுகின்றோமா? இதனால் தாமே நாம் அதை என்ன செய்வோம்? பூரணப்படுத்துவதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுவார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி தலைகளை தாழ்ந்து நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரை நீர் கொடுத்ததான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே தம்முடைய வாழ்க்கையை சமாதானப்படுத்திக் கொள்ள, சந்தோஷப்படுத்திக் கொள்ள, மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்க. இந்த வசனங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். எங்களோடு பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, ஒரு தடையில்லாமல் இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெரிய காரியங்களே செய்யும். இந்த வசனம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கடந்து செல்லும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி பலப்படுத்தும். எல்லா தடைகளை மாற்றி போடும் அப்பா. ஆண்டவரே, அப்பா, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், மன நிறைவை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், ஒரு பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழ்வை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.